நாமக்கல் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பரமத்தி வேலூரில் சீமான் பரப்புரை செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அப்படியே மூட்டையோடு நெல் முளைத்து நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கொடுமையை எப்படி உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறது? மாவட்ட தலைநகர்களில் சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா? ஆனால் டாஸ்மார்க் சரக்குகளை அப்படியா சாலையில் போட்டு வைக்கிறீர்கள்? அதை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? குளிரூட்டப்பட்ட அறை, கண்காணிப்பு கேமராக்கள், கருவிகள், காவல்துறையை நிறுத்துகிறீர்கள். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! முன்னாடி எல்லாம் குடிப்பவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள். மது அருந்துகிறாயா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கிறான் கைது செய்து சிறைப்படுத்திய வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரிகளை டாஸ்மார்க் சரக்கு அடுக்கி இருக்கிற அந்த கிடங்கை, குடோனை பாதுகாக்க நிறுத்துகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இருக்கு பாரு. ஆசிரியர் வந்துட்டார், மீனவர்கள் வந்துட்டாங்க வீதிக்கு, மாணவர்கள் வந்துட்டான், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏன் போறாங்க? அவர்களுடைய பிடித்த பணம், அவர்களுடைய நிலுவைத் தொகை 7500 கோடி எங்கன்னு கேளுங்க. இந்த ரெண்டு கட்சி தானே, திமுக அதிமுக தானே, எங்க எவன் தின்னு ஏப்ப விட்டது? அவங்க ஆசை எடுத்து 7500 கோடி எங்க போச்சுன்னு தெரியல, என்னோட பிடித்த பணத்தை என்று கேட்கிறார்கள். இது எவ்வளவு நியாயமான உரிமையான கோரிக்கை! இதற்கு இந்த அரசுகள் செவிசாய்த்தது உண்டா? நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? இந்த போக்குவரத்து தொழிலாளர் போறாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க தான் போராடுறீங்க. ஐயோ, அவங்க மக்களுக்கு நியாயத்தை ஒரு தடவை நினைச்சு பாரு. நாளைக்கு அதே மாதிரி நீ வீதியில் நிக்கலாம், நிக்க வைப்பார்கள். போக்குவரத்து தொழிலாளி அவன் யாரு, எனக்கு மானியம் என் காசை கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எப்படித்தானே பாக்குறீங்க. என்ன எடுத்துக்கிறேன், நாங்கள் போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றிருக்கேன்னு வைங்களேன். நான் என்ன நினைப்பேன்னா, சிறுக சிறுக நமக்கு பிடித்த பணம் இருக்கு வரும், நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைப்பேன். தரல, என்ன பண்றது? நான் ஓய்வு பெற்றவரை நிம்மதியாக வாழலாம்னு ஒரு கிரவுண்டு இடத்த வாங்கி, கடனை வாங்கி வங்கியில் வீடு கட்டியிருப்பேன். இந்த பணம் வரும், அந்த வங்கி கடனை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்ந்து சாகலாம்னு. பணம் வரல, இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அந்த அடுத்தவன் பிரச்சனையை எண்ணி பார்ப்பவன் எவனோ, அடுத்தவன் கண்ணீரை துடைக்க கை நீட்டுபவன் எவனோ, அவன்தான் தலைவனா இருக்க முடியும். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதேங்கிறாரு. அவன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பிடாதரா, அது உணவல்ல, விஷங்கிறாரு. இவன் அடுத்த வீட்டுக்காரனை அடிச்சு கொள்றதுலே குறியா இருக்கான். இவங்க எங்க போய் பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பெருமக்கள், உயிர் காக்கும் மருத்துவர்கள். கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு டாக்டரும் உங்களுக்கு கடவுளா தெரிஞ்சது. அவன் உயிரை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துருந்தான். ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்துக்கிட்டதா? யாராவது எனக்கு. நாமக்கல்லில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய பரப்புரை நேரலையில் பார்த்தோம்.